வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இப்போ என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா போர்டில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செஞ்சு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது கன்னியா ராசி சகோதர சகோதரி அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்குது கோச்சார ரீதியாக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ கன்னியா ராசிக்கு பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கா அப்படின்னா கிரகங்கள்லாம் பயிற்சியெல்லாம் இருக்குங்க. அந்த கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பயிற்சி ஆகுது, அதனால உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் யோக பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் கன்னியா ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு யாரு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா சுக்கிர பகவான் கன்னியா ராசிக்கு 2 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி, குடும்பாதிபதி. அவரு இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதோடு இணைந்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கே அமரக்கூடிய அமைப்பு. சுக்கிர பகவானுக்கு அந்த ஸ்தானம் என்ன அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீச்சஸ்தானம். சுக்கிர பகவானுக்கு கன்னியா ராசி நீச்ச ஸ்தானத்துல பயிற்சியாகி அமரக்கூடிய அமைப்பு. இந்த சுக்கிர பகவான் என்ன பலனை தருவாரு அப்படின்னு எடுத்துட்டா அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி, அடுத்தது குடும்பாதிபதி. அவர் உங்கள் ராசிக்கே வர்றதுனால நல்ல பலன் தான் தரும். ஆனால் அந்த ஸ்தானம் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால வலு இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி பலன் தருவாரு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா குடும்பஸ்தான அதிபதி ராசியில வர்றது, ராசிக்கு அமர்வது யோக பலன் தான் தரும். ஆனா அந்த சுக்கிர பகவான் நீச்சமா இருக்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். உங்க மூலயமா நீங்களும் செலவு செய்யறது, உங்க குடும்பத்துல செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு. சிறு சிறு வாக்குவாதங்கள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காங்க. பாகியஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால பாக்யாதிபதி லக்னத்தில் ஏறுவது சிறப்பு. ஆனா அங்க வலு குறைந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த பாக்யஸ்தானம் என்ன அமைப்பு சொல்லுது அப்படின்னு எடுத்துட்டா தந்தை ஸ்தானம். உங்களுடைய தந்தை உங்க கூட இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல உங்க தந்தைக்கு ஏதாவது நீங்க வைத்திய செலவு செய்யறது, தந்தைக்கு ஏதாவது நீங்க செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை காட்டக்கூடிய அமைப்பாகுங்க. சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. சுக்கிரனால தரக்கூடிய பலன், ஆனால் சுக்கிரனும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. சரிங்களா? இப்போ சுக்கிரன் பாக்யாதிபதி ராசிக்கு வர்றதுனால என்ன மாதிரி நல்ல பலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பாருங்க, இப்போ ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆட்சி வீட்டுல இருந்து, அதாவது மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த புதன் லாபஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தரக்கூடிய பலனால அவர் கூடுதலான சுக்கிரன் மூலயமா அவர் யோக பலன் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த புதனுக்கு பாருங்க, அந்த ஸ்தான அதிபதிக்கு, அதாவது நீச்ச ஸ்தான அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் பலமா தான் இருக்காரு. ஆனா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்படிங்கறதுனால அங்க உச்ச கிரகம் ஆன குரு பகவான் இணைந்திருக்கார். அப்படிங்கறதுனால உச்ச கிரகத்தோட இணைந்திருப்பதால அந்த புதன் பகவானுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு தான். அப்படிங்கறதுனால அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால அங்க அந்த புதனால இந்த குரு சுக்கிர பகவானுக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? அடுத்தது ஏற்கனவே உங்களுக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. அதால ஒரு சங்கடங்கள், பிரச்சனைகள், ஏதாவது ஒரு வேலையில இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வேலையில இடமாற்றம் இல்லை, வேலை ஆட்கள் கூட வேலை செய்யறவங்களால பிரச்சனைகள், சங்கடங்கள், மேல் அதிகாரிகள் மூலியமா சங்கடங்கள், பிரச்சனைகள், இது மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பார்வை சனி மேல விழுதுங்க. சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியான வலு இழந்து இருந்தாலும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய மேல விழுது. இப்போ சனி பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதி காலமும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவரை உச்ச குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால உச்ச குரு பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் சனி மேல விழுகிறதுனால இந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சி ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. சரி, இப்ப லாபத்தை பத்தி பேசலாம்.
லாபம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி லாபஸ்தானத்துல உச்சகுரு தனாதிபதி தனத்துக்கு காரகரான சூரியனோடு குருவோடு இணைந்திருக்காரு. அங்க சூரியன் வேற இருக்காரு. சூரியன் யாரு அப்படின்னா விரையாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல பணம் வரும். ஆனா வந்த அளவுக்கு செலவும் ஆகக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு காட்டுறாங்க. சரிங்களா? பணம் லாபம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா பணம் வருது, வர 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 செலவாய்க்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட மிச்சம் பிடிக்க முடியல. ஏன்னா சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால லாபஸ்தானத்துல விரையாதிபதி அதாவது லாபஸ்தானத்துல விரையாதிபதி உங்களுக்கு கூடவே இருக்காரு. தனத்துக்கு காரகரான குருவோடு இணைந்திருக்காரு. அடுத்தது உங்கள் ராசி அதிபதியான புதனோடும் இணைகிறாரு. இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வர வர செலவும் ஆகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குங்க. சரிங்க, லாபம் இருக்கும், லாபக்குண்டான செலவும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் லாபஸ்தானத்தில் இருக்காரு. இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து 4 7ஆம் அதிபதிங்க. இங்க அமைப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் கேந்திர அதிபதி, அதாவது கேந்திரத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அவர் பாதகாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால புதன் இன்னொரு கேந்திரத்துக்கு அதிபதி அப்படிங்களா, இருவருமே சேர்ந்து ஒரு கேந்திரத்துக்கும் மறு கேந்திரத்துக்கும் அதிபதியான கிரகங்கள் ஒரு ராசியில் அமர்ந்து இருப்பது அப்படிங்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. திருமணம் வயதில் கன்னியா ராசி நேர்கள் இருக்கீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதியோட ராசி அதிபதி இணையக்கூடிய அமைப்பு, அதுவும் லாபஸ்தானத்துல குருபலம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால திருமணம் வந்து கைகூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கன்னியா ராசி நேர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு. குடும்பாதிபதி ராசியில இருந்தாலும் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு, கலஸ்திர காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவர் கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அந்த கலஸ்திர அதிபதியே கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல அமைப்பா கிரக அமைப்பு காட்டுறதுனால மிதன ராசி அதாவது கன்னியா ராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்க்குற மாதிரியே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ணு வேணும், இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா, எதிர்பார்க்குற மாதிரியே வரன் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீண்ட நாளாக புத்திர பாகியம் அமையலை, பிள்ளைகள் வந்து எங்களுக்கு இன்னும் இல்லைங்க, கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு, 7-8 வருஷம் ஆயிடுச்சு, வைத்திய செலவு சிகிச்சையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் அந்த பகவான் எங்களுக்கு கண்ணு திறந்து பார்க்கல, இந்த மாதிரிலாம் व्यसனப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த மாதம் சிகிச்சை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு உடல் எந்த மாதிரி சிகிச்சை எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை எடுங்க. இந்த மாதிரி கோச்சார நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. ஏன்னா வந்து புத்திர காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது 5ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருந்து அவர் இப்ப வக்ரமாயி குருவின் பார்வையும் பெறாரு. இந்த இடத்துல பாருங்க 5ஆம் இடத்துக்கும் 5ஆம் அதிபதிக்கும் குருவின் பார்வை. குரு பகவான் யாரு? புத்திர காரகன். அவரும் வலுத்து இருக்காரு, பலம் பெற்றிருக்காரு, உங்களுடைய ராசி அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சூரியன் அப்படின்னு எடுத்துட்டா சிகிச்சை மருந்து மாத்திரையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கடவுளை நம்பி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ, கன்னியா ராசி நேயர்களுக்கு என்ன நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தாராபலம் உள்ள நாட்களா பார்த்து சிகிச்சை எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த சாதகமா அமைந்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல வந்து சாதகமான திசாபுக்தி அமைந்திருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா புத்திர பாக்கியமும் இந்த மாதம் அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. அடுத்தது இல்லத்தரசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒத்துமையா இருக்கக்கூடிய அமைப்பு சூழ்நிலை காட்டுதுங்க. 7ஆம் இடத்தை சனி இருந்தாலும் குரு பார்வை, சுக்கரனுடைய பாக்யாதிபதியுடைய பார்வை, இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதால குடும்பாதிபதியாக சுக்கிர பகவானுடைய நீச்சம் பெற்றிருந்தாலும் அவரை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால குடும்ப சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை குடும்பாதிபதியான சுக்கிரன் மேல விழுது. அதாவது செவ்வாய் யாரு? உங்களுடைய ராசிக்கு 3-8ஆம் அதிபதி. அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 9ஆம் இடமான ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகி அவர் உங்கள் ராசியே பார்க்கக்கூடிய அமைப்பு. ராசியை 4ஆம் பார்வையாய் பார்க்கும்போது
அங்கே உங்கள் குடும்பாதிபதி வாக்குக்கு காரகரான வாக்காதிபதியான 2ஆம் அதிபதியான சுக்கிரனோட அமர்ந்திருக்காரு. நீச்சம் வலு இழந்திருக்காரு. அவரு செவ்வாயை பார்க்குறாரு. அதாவது செவ்வாய் சுக்கிரனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால பேச்சுவார்த்தை நிதானம் தேவை. கடும் சொல்லா பேசாதீங்க. டக்குன்னு கோவப்பட்டு பேசிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நியாயமாக தான் இருக்கும் நீங்கள் பேசுறது. ஆனால் எதிராளுங்க கேட்குறவங்க உங்களை தப்பாக நினச்சிடுவாங்க. இப்படி பேசுகிறாங்களா, இப்படி டப் டப்புன்னு பேசுகிறாங்களே, கொஞ்சம் கூட அனுசரணை இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு உங்களை தப்பாக நினச்சிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தை கணவன் மனைவி அல்லது குடும்பம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நிதானமாக நீங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலையாக காட்டுதுங்க. டக்குன்னு பேசிட்டாங்க. கோவப்பட தன்மை இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுனால சரிங்களா. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓரளவு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு. 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் அதாவது செவ்வாய் பகவான் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சியாகி 10ஆம் இடத்துல திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு. 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறது எல்லாமே சாதகமாக இருக்குங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் வர்ற செலவு வர பணம் செலவாகிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டு வச்சுருங்க. நல்ல லாபம் இருக்கும். லாபத்துக்கு உண்டான செலவும் கூடுதலாக உங்களுக்கு இந்த மாதம் ஆகக்கூடிய அமைப்பு. அதெல்லாம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கோங்க சரிங்களா. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றம் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இந்த கோச்சார நிலைகள் காட்டுதுங்க. கன்னியா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாகவே கன்னியா ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு. நன்றி, வணக்கம்.